வயசானவங்க நாளைக்கு சாப்பிட போறாங்க, அவங்க வாயில கூட வருது ஒரு சான்ஸ் குத்து பார்க்கலாம், இந்த தடவை அவருக்கு வரட்டும், கெளிப்பாரு செய்வாருன்னு தான். எவ்வளோ பேர் கழிச்சாங்க, என்னவோ ஆச்சு. ஆனால் விஜய் வந்தாருன்னா நல்லது தான் செய்வார், நாட்டுக்கு நல்லது செய்வார் கண்டிப்பா. முன்ன பொம்பளை பசங்களுக்கு நல்லா பாதுகாப்பா இருப்பாரு அவர். அவரெல்லாம் குறைய சொல்ல முடியாது, எதுவுமே செய்ய மாட்டாங்க. இப்ப ரோடு போடுறாங்க, தண்ணி இது பண்றாங்க, காவா இது பண்றாங்க. அப்ப விஜய்க்கு பயந்து அவங்க செய்யறாங்க, அதுக்கு முன்னாடியே செய்யலாம்ல, அது செய்யவே இல்லை அவங்க. இப்ப எங்க அவர் வந்துட போறான்ட்டு பயந்துக்குன்னு அவங்க செய்யறாங்க. ஆமா, அவர் எங்க வந்துட போறா அவங்க பயந்து தான் செய்யறாங்க. அவங்களுக்கு பயம் தட்டி போச்சு, எல்லாரும் வாயிலா தான் வருது. இந்த தடவை அவர் வரமாட்டாரு, விஜய் தான் வருவாருன்னு. கண்டிப்பா அவர் வருவாரு. கூட்டாளி கீட்டெல்லாம் வேணாம், அவர் தனது இதுவா நின்று அவர் கழிப்பாரு. அவருக்கு பொம்பளை ஓட்டே நிறைய உயும், ஜென்ஸ் இல்லாம லேடிஸ்ல நிறைய பேருக்கு உயும் அவருக்கு. நம்ம குழந்தை கூட அவருக்கு தான் நான் ஓட்டு போடவேன்னுதுங்க. அப்புறம் என்ன சொல்ல முடியும், ஒண்ணுமே சொல்ல முடியாது. நான் கூட அவருக்கு தான் ஓட்டு போடுவேன், நான் ரசிகர் தான் இருந்தாலும் சொல்ல. இப்ப இவர் கலைஞர் ஆட்சி ரொம்ப அநியாயம் பண்றானுங்க, ரொம்ப போலீஸ்காரனுங்க மாதிரியே இல்லாம ரொம்ப அநியாயம் பண்றானுங்க. ரவுடி பசங்க ரெண்டு திருடு போதுங்க, எல்லாமே தலைக்கெல்லாம் மாறி போச்சு இந்த கட்சி. அவர் வருவோம் இப்ப, அதுக்கு முன்ன இருந்தாங்க அவ்வளவு இல்லை. இப்ப இவர் வருவோம், இந்த ஆட்சி வர ரொம்ப அதிகமா செய்யறாங்க. விஜய்க்கு ஒரு சான்ஸ் குத்து பார்க்கணும், யாரா இருந்தாலும் விஜய்க்கு ஓட்டு போடணும்.